எஸ். மொத்தமா டேமேஜ் பண்ணா, மொத்தமா கிளீன் ஆயிருச்சு. ஆமென். இதுக்கு காரணம் என் டாடி எனக்கு செஞ்ச அன்பின் ஊழியம். என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி ரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. இந்த மாதிரி நிலைமையில நீங்க நின்னு, நான் ஒரு ட்ரக் அடிக்டா இருந்தேன், ஒரு போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டவனா இருந்தேன், கம்ப்ளீட்டா என் லைஃப் வந்து மாறிடுச்சு, இவ்வளவு கிளீனா நீங்க சாட்சி சொல்றப்ப யாருமே நம்ப மாட்டாங்க. எவ்வளவு சுத்தமா இருக்கிற, நீ போய் அடிக்ஷன்ல இருந்தியா? எங்களால நம்பவே என்னன்னா முடியலையே. அதான் நான் சொன்னேன், அடையாளமே தெரியாத அளவுக்கு உங்களை பாழாக்கி இருக்கலாம், ஆனா அடையாளமே தெரியாத அளவுக்கு உங்களை புதுசாக்கிடுவாரு. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நீங்க சாட்சி சொன்னா தான் ஓஹோ முன்னாடி இப்படி அவர் இருந்தவரோங்கிறது உங்களை பார்த்தா தெரியாது. அதுக்கான எந்த சோடு இருக்காது. கம்ப்ளீட்டா உள்ளும் புறமும் அவ்வளவு மிஸ்டர் கிளீனா இந்த சொசைட்டில உங்களை நிறுத்துகிற தேவன். ஆமென். எந்த பாவத்திலிருந்து உங்களை வெளியில எடுத்தாரோ அந்த பாவத்திலிருந்து உங்களை என்னை சுத்தம் பண்ணி உடனே பரலோகத்துக்கு கொண்டு போகிற தேவன் அல்ல. அதே சொசைட்டில அதே கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவுல நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி, இப்ப தொடரா என் பிள்ளைய, இப்ப ஏதாவது பண்ணி பாடுறான், இப்ப ஏதாவது செய்ய முடிஞ்சா செஞ்சு பாடுறான்னு சொல்லி சவால் விடுகிற தேவன். ஆமென். இருள பிரகாசிக்க செய்கிற தேவன். ஆமென். ஹalleluya. எந்த விதத்துல இருளடைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு மோசமான விதத்துல உங்க லைஃபை ஸ்பாயில் பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஹalleluya. விளையாட்டு சின்ன வயசுல குழம்பிருச்சுன்னா நம்ம வழக்கமா சொல்ற வார்த்தை என்ன? அழிச்சு கழிச்சு புதாட்ட. எவ்வளவு சிக்கல்ல நீங்க வந்திருந்தாலும் பரவாயில்ல, டாடி சொல்றாரு, அழிச்சு கழிச்சு புதுசா ஒரு ஆட்டை ஆடுவான் பாடான்றார். ஆமென். இளையகுமாரன் லைஃப்ல அழிச்சு கழிச்சு புது ஆட்டை. எத்தனை பேர் ஆட்டம் ஆடுறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? ஆமென். புது கேம், புது கேம். ஹalleluya. ஸ்லேட்டை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா எழுதுறாரு ஆண்டவர். ஆமென். ஆனா கஜாமஜான் இருக்கிறப்ப எழுத முடியாது, முதல்ல க்ளீன் பண்ணிட்டு தான் எழுத முடியும். ஆமென். எஸ். the slate சொல்வார், the slate is clean now, you can write anything on it. ஆமென். சுத்தமா இருக்கிற பலகையில எதையும் எழுதலாம். எதையும் எழுதலாம். உன் லைஃபை கிறுக்கி போட்டான், உன் மனசை பாழாக்கி போட்டான், உன் மனசை டேமேஜ் ஆக்கலாம். ஆனா சின்ன வயசுல ஸ்பாயில் ஆனவன், கோயில் தெரியாது, குளம் தெரியாது, சுத்தமா அஞ்ஞானிகள் நடுவுல, புறஜாதிகள் நடுவுல, சண்டே கிளாஸ் தெரியாது, சர்ச் தெரியாது, சுத்தமா 30 வயசு வரைக்கும் கம்ப்ளீட்டா ஸ்பாயில். ஆனா எனக்கு எது இப்படி என்னை மாத்துச்சு? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, போடா எங்களால விளங்கிறவே என்னன்னா முடியல. ஒருத்தர் சொன்னாரு, நான் நடந்து போறதை பார்த்துட்டு, டே சாமி இருக்கிறாருன்னு உன்னை பார்த்து நம்புறேன்டா அப்படின்னாரு. எஸ். எந்த ஊருக்குள்ள நான் இப்ப நான் போறேனோ அதே ஊர்ல அதே கிராமவாசிகள் நான் ஜெபம் பண்ணணும்னு சொன்னா இடுப்புல துண்டை கட்டிட்டு நிக்கிறாங்க. அவனுக்கு இயேசுனா யாருன்னு தெரியாது. எஸ். ஆனா என்னை பார்த்த உடனே இடுப்புல துண்டை கட்டுறான், ஜோசு ஒரு ஜெபம் பண்ணு அப்படின்றான். எஸ். ஆனா அதே ஊர்ல தான் நான் இருந்தேன். எஸ். அதே ஊர்ல 30 வயசு வரைக்கும் எவ்வளவு டேமேஜ் யோசிச்சு பாருங்க, மனசு எப்படி பாழாயிருக்கு யோசிச்சு பாருங்க. கோயில் வாடையே தெரியாதவனுக்கு எங்க அப்பா வந்து கம்ப்ளீட்டா ஃபாதர்ஸோட வளர்ந்தவர் எங்க அப்பா. ஆனா நான் 30 வயசுக்கு மேலதான் ஃபாதரோட இருக்கேன். எஸ். நான் டோட்டலா ஸ்பாயில் ஆன பின்னாடி தான் எங்க வர்றேன், ஃபாதர்ஸ் ஹவுஸ்க்கு நான் என்னன்னா வர்றேன். ஆனா இவ்வளவு டேமேஜ் சின்ன வயசுல இருந்து பாழாக்கின வாழ்க்கைய, பாழாக்கப்பட்ட மனசை எது புதுசாக்குச்சு, எந்த டேமேஜ் எது சரியாச்சுன்னா ஊற்றப்பட்ட இந்த ஒரே அன்பு மட்டும்தான். என்னை அடிக்கல, என்னை தோலை உரிக்கல, என்னை வெளுத்து வாங்கல. என் தெய்வம் எனக்கு செஞ்ச ஊழியம், அன்பின் ஊழியம் என்னை சுத்தமாக்குச்சு. எனக்கு செஞ்ச ஊழியத்தை உங்களுக்கு நான் செய்யறேன். ஆமென். ஹalleluya. சுத்தமனோட போயிட விட மாட்டாரு. இதே மாதிரி எல்லாரையும் சுத்தப்படுத்துற ஊழியத்தை நீ செய்யடா அப்படி. ஆமென். வந்தது யாரு சொல்லுது, ராச மகராசந்தா. எப்படிப்பா எப்படிப்பா இவ்வளவு சுத்தமான அப்படின்னு கேட்டா இந்த 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 மனுஷன் பாடுறான். வந்தது யாரு சொல்லுது ஊரு, ராச மகராசந்தா. போதும் சமூகந்தா.
அசத்துற அன்போட அழகாக மண்ணில் வந்தாரே. என் கரையெல்லாம் மூட்டை கட்டி தூர வச்சாரு. எனக்கு புரியல, சொல்ல தெரியல, கனவா நனவா நான் சுத்தி வரும் பம்பரமா அனைத்தனால. வந்தது யாரு சொல்லுது ஊரு, வந்தது யாரு சொல்லுது ஊரு. ராச மகராசன் போதும் சமூகந்தா, என்னாலும் இனிமே ராஜ வாழ்க்கதா. போதும் சமூகந்தா, என்னாலும் இனிமே ராஜ வாழ்க்கதா. அது என்னது? அந்த கனவா நனவா அந்த வரி என்ன? அசத்துற அன்போட அழகாக மண்ணில் வந்தாரே. என் கரையெல்லாம் மூட்டை கட்டி தூர வச்சாரு. எனக்கே ஒண்ணு புரியல, சொல்ல தெரியல, கனவா நனவா நான் சுத்தி வரும் பம்பரமாய் ஆனேன் தன்னால. இவர் சாட்சி சொல்றாரு, எப்படி இப்படி ஆன எனக்கே ஒண்ணும் புரியல, எனக்கே ஒண்ணும் புரியல, சொல்ல தெரியல, கனவா நனவா. நான்லாம் ஒரு பாவியா இருக்கிற நான்லாம் சுத்தமாக முடியுமாங்கிறது கனவுல கூட நினைக்க முடியாதுன்னு சொல்றீங்கல்ல. இது கனவா இது நனவா என்று ஆச்சரியப்படக்கூடிய விதத்துல உங்களை ஹீல் பண்ணி சுத்தமாக்குகிற ஒருத்தர் இந்த இடத்துல பிரசன்னமாக இருக்கிறாரு. வந்தது யாரு சொல்லுது ஊரு. ராச மகராசந்தா போதும் சமூகந்தா, என்னாலும் இனிமே ராஜ வாழ்க்கதா. போதும் சமூகந்தா, என்னாலும் இனிமே ராஜ வாழ்க்கதா. போதும் சமூகந்தா, என்னாலும் இனிமே ராஜ வாழ்க்கதா. எனக்கே ஒண்ணும் புரியல, எனக்கே ஒண்ணும் புரியல, சொல்ல தெரியல, கனவா நனவா நான் சுத்தி வரும் பம்பரமாய் ஆனேன் தன்னால. அப்படியே வீட்டுல போய் அன்புனால நிரம்பி இருக்கிறப்ப எந்த நினைவு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுச்சோ அந்த நினைவு உங்க பக்கத்துல அண்டாம இருக்கிற நிலைமையில எப்படா அப்படி மாறின, எப்படா அந்த மாற்றம் வந்துச்சு, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுறான்னு உங்க பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கேட்கிறப்ப நீங்க சொல்லுவீங்க, எனக்கே ஒண்ணும் புரியல, சொல்ல தெரியல, கனவா நனவா நான் சுத்தி வரும் பம்பரமா ஆனேன் தன்னால. உங்க சிறையிருப்ப திருப்புறப்ப சொப்பனமாக்குற மாதிரி இருக்கா. எனக்கே ஒண்ணும் புரியல, சொல்ல தெரியல, கனவா நனவா நான் சுத்தி வரும் பம்பரமா ஆனேன் தன்னால. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல அவ்வளோ டேமேஜ் என் லைஃப்ல. கடன் பிரச்சனை, பாதிப்பு, எதையும் சரி செய்ய முடியாத அளவுக்கு எங்க திராணிக்கு மிச்சமான ஒரு டேமேஜ். அப்பதான் தமுக்க மைதானத்துல தந்தைகளுடைய கூட்டம் நடக்குது. ஐ திங்க் 98 வந்து அது மார்ச்சா ஏப்ரலான்னு எனக்கு தெரியல. அப்ப உங்களை மாதிரியே நான் ஃபாதர் மேல அவ்வளோ பைத்தியம். ஏன்னா அந்த பாட்டில் தான் நான் ரட்சிக்கப்பட்டதுனால எனக்கு அவங்கள பார்க்கணுங்கிற ஒரு பயங்கர ஆர்வம். அதனால அந்த கூட்டத்துக்கு போய் இவர் பாட்டு நம்மளை இவ்வளோ பிளஸ் பண்ணுது, இவங்களை போய் நம்ம பக்கத்துல பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் போய் கூட்டத்தில் நிற்கிறேன். அவங்க ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ் தான் போய் கேட்குறேன், எப்படியாவது அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் நான் என்ன செய்யலாமா, பேசலாமா அப்படின்னு. இல்லை, முடிஞ்ச உடனே ஃபாதர் போயிடுவாங்க. எங்கே தங்கி இருக்கிறாங்க எதையுமே என்கிட்ட யார்ட்டையுமே சொல்லலை. இந்த மாதிரி நான் வந்து ஒரு ரசிகனா அப்படியே சுற்றி சுற்றி வர்றேன். எங்கள் அம்மா கிரவுண்டில் உட்காந்து எனக்கே வராத எண்ணம் எங்கள் அம்மா மைண்டில் வருது. ஆண்டவரே, இந்த ஃபாதர் இப்படி நின்று ஆராய்ச்சிட்டு இருக்கிறாங்களே, என் மகனும் இவர் மாதிரி ஒரு ஊழியக்காரனா என்ன செய்யணும். கரெக்டாப்பா. அதுக்கு பிறகு சென்னையில சீரணி அரங்கத்துல ஏஜி சர்ச்சினுடைய 25 வருஷம் ஜூப்ளி நடக்குது. அங்க போய் பெரிய கூட்டம். அந்த அந்த கடற்கரை மணல்ல நிக்கிறேன், நானும் என் வைஃபும் போய் நிக்கிறோம். அப்ப வழக்கம் போல எனக்கு என்னன்னா கூட்டத்தை கவனிக்க மாட்டேன். முன்னாடி முதல் ஆளா நின்று இப்படி ஃபாதரே பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் நான் என்ன செய்வேன், அதான் என் வேலை. அப்ப என் மனைவிட்ட ஒரு வாக்மேன் கையில இருந்துச்சு. அதை நான் வாங்கிட்டு போய், எப்பா நான் முன்னாடி போய் நான் பார்த்துட்டு வரேன், தூரத்துல இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து, அப்பதான் இந்த பாட்டு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுங்கிற பாட்டு அவங்க பாடுறப்ப கூட்டத்துல நின்று என்னோட வாக்மேனை நான் அழுத்தி ரெக்கார்ட் பண்றேன். அவங்க அந்த கிரவுட்ல பாடுற பாட்டை பாடிட்டு ரெக்கார்ட் பண்ணி பஸ்ல ஏறி கரையாஞ்சாவடி போனோம்.
சென்னை சிறுநீரகத்துல இருந்து பூந்தமல்லி போனோம். அப்படி கூட்ட நெரிசல்ல போய் அங்க இறங்கி நடக்க முடியாம நடக்கிற மாதிரி ஒரு ஆட்டோக்காரர், நாங்க ஒண்டி காசு வேணாம் சார், நான் வீட்டுல விடுறேன்னு ஒரு தூதன் மாதிரி வந்து வீட்டுல விட்டு போனார். அந்த வீட்டுல அந்த ரூம்ல கரையாஞ்ச வீட்டுல படுத்துக்கிட்டு அந்த 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 ரெக்கார்ட் பண்ண வாக்மேனை ஆன் பண்ணி அந்த கூட்டத்துல பாடுற வாய்ஸை அதை கேட்டுட்டு கண்ணீரோட படுத்தது ஞாபகம் இருக்கு. ஆனா அவ்வளவு டேமேஜ் இருக்கு, அவ்வளவு பாதிப்பு லைஃப்ல இருக்கு. 99 நடந்த 98 99 நடந்த காரியத்தை நான் சொல்றேன். அந்த மாதிரி வேடிக்கை பார்க்கறப்ப தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ வந்து அவரோட பேசணும் உன்கிட்ட பேசணும்னு அவர் சுத்தி நீ வர்ற, ஆனா ஒரு காலத்துல நீ பிரசங்கம் பண்றத அவர் கேட்பாரு அப்படின்னாரு. எனக்கே ஒண்ணும் புரியல, சொல்ல தெரியல, கனவா கனவா. பாத்துக்க, நல்லா பாத்துக்க. நான் சுத்தி வரும் பம்பரமா ஆனே தன்னால. எனக்கே ஒண்ணும் புரியல, சொல்ல தெரியல, கனவா நனவா. நான் சுத்தி வரும் பம்பரமா ஆனே தன்னால. வந்தது யாரு சொல்லுது ஊரு, அவர் வந்ததுனால. வந்தது யாரு சொல்லுது ஊரு. ராச மகராசந்தா போதும் சமூகந்தா. என்னாலோ இனிமே ராஜவங்கதா. போதும் சமூகந்தா. என்னாலோ இனிமே ராஜவங்கதா. புதிய காரியத்தை செய்கிறார். போதும் சமூகந்தா. என்னாலோ புது சிருஷ்டி ராஜவங்கதா. போதும் சமூகந்தா. என்னாலோ இனிமே ராஜவங்கதா. வந்தது யாரு? எனக்கே ஒண்ணும் புரியல, சொல்ல தெரியல, கனவா நனவா. நான் சுத்தி வரும் பம்பரமா ஆனே தன்னா. ஆண்டவர் சொல்றார், இங்க ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு நீங்க வெளியில போறீங்கல்ல, ஒரு புதிய காரியத்தை உங்க லைஃப்ல தேவன் ஆரம்பிக்க போறார். நீங்க எங்களோட சிறப்பா ஊழியம் செய்ய போறீங்க. இன்னைக்கு நான் அங்க இருந்து இங்க நின்னு சாட்சி சொன்ன மாதிரி நீங்க எல்லாம் அங்க இருந்து இங்க வந்து சாட்சி சொல்லக்கூடிய அநேகரை கர்த்தர் எழுப்புறார். ஆமென். நீங்களே இங்க இருந்து பாடுவீங்க, எனக்கே ஒண்ணும் புரியல, சொல்ல தெரியல, கனவா நனவா. நான் சுத்தி வரும் பம்பரமா ஆனே தன்னால. ஃபர்ஸ்ட் டைம் வந்து 99 தான் என்ன ஆண்டவர் என்னிடத்துல நீ பிரசங்கம் பண்றத அவர் கேட்பாருன்னு சொல்லி 10 மாசத்துல அது நிறைவேறிச்சு. இப்ப நிறைவேற 10 மாசத்துல நிறைவேறிச்சு. அப்பெல்லாம் அந்த பழைய சர்ச் அங்க. அப்போ அப்படி டென்ஷனா நிக்கிறேன். டைனிங் ஹால்ல சாப்பிடுறோம், அந்த டைனிங் ஹால்ல சாப்பிடுறோம். கேட்டே இருப்பேன், ஃபாதர் எங்க இருக்கிறாங்க, எங்க தங்கி இருப்பாங்க, எப்ப வருவாங்க, இப்படி துருதுருன்னு தான் தெரியுவேன். என் மேல இறக்கப்பட்டு அண்ணன் சகாயராஜன் புதுக்கோட்டையில இருக்கிறார், நீங்க வாங்க பிரதர், இவ்வளவு ஆர்வமா இருக்கிறீங்க, எப்படியாவது நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு பைபிள் ஸ்கூல்ல ஒரு தம்பி இருக்கிறார் ஃபாதர், எனக்கு கூட பிரசங்க வாய்ப்பு வேண்டாம், அவருக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு நீங்க என்னன்னா கொடுக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்கிட்ட ஆண்டவர் சொன்னபடியே 10 மாசத்துக்கு முன்னாடி சொன்னபடியே முதல்ல அந்த டைனிங்ல அங்க ஒரு புல்பிட் இருந்துச்சு, அங்க நின்று நான் பிரசங்கம் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் ஃபாதர் வந்து அதை லிசன் பண்ணாங்க. எப்படி இருக்கான்? எனக்கே ஒண்ணும் புரியல, சொல்ல தெரியல, கனவா நனவா. பைபிள் ஸ்கூல்ல படிக்கிறப்ப இவங்க எல்லாம் எனக்கு செகண்ட் இயர், எனக்கு ஜூனியர். ஜெபத்தோட்டத்துல பிரசங்கம் பண்ண போறாரான்னு சொன்ன உடனே எங்க பைபிள் காலேஜே களை கட்டி. ஆமென். என்ன எல்லாரும் பாக்குற பார்வையே மாறி போச்சு. எஸ். சரி, நீங்க முடிச்சிட்டு நாங்க போயிட்டேன் பாருங்களேன். என்னையா பண்ணீங்க எல்லாரும்? அண்ணனையே தொட்டு பார்த்துக்கிட்டோம். நான் சொல்லல, அவரே சொல்றாரு பாருங்க. Yes. நான் முடிச்சிட்டு போறேன், தோட்டத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறாரா, தொட்டு பாப்போம்யான்னு சொல்லி என்ன எல்லாரும் தொட்டு பார்த்தாங்க. அப்பா என்ன சொன்னாங்க? அப்பா என்ன சொன்னாங்க? என்ன பேசுனாங்க? எனக்கு ஒண்ணும் புரியல, சொல்ல தெரியல, கனவா நனவா. நான் சுத்தி வரும் பம்பரமா
ஆனேன் தன்னால. இந்த முறை நாங்க ஒரு மீட்டிங்க்கு நான் போறப்ப பைபிள் ஸ்கூல்ல நான் பஸ் ஏறுற இடம், நான் டிராவல் பண்ற இடம், அது எல்லா இடத்துலயும் இப்போ அதிகமா வெஹிக்கிள்ல தான் நான் போறேன். அப்ப எனக்கு டிரைவிங்ல அசிஸ்ட் பண்ற பிரதர் அவர்கிட்ட நான் சொல்றேன், அந்த என்எஸ்கே ரோட்ல வண்டி திரும்புது பாருங்க பிரதர், இந்த பக்கம்தான் ஒரே பழம் காய்கறி, விதவிதமான ஆரஞ்சு பழம், எனக்கு பிடிச்ச ஒய்ஃபுக்கு பிடிச்ச ஆரஞ்சு, எனக்கு பிடிச்ச அந்த நிலக்கடலை நிறைய இருக்கும். ஆனால் பாக்கெட்டில் 20 ரூபா 30 ரூபா தான் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறது. அந்த வாகமரம், அந்த வாகமரத்துக்கு கீழே நிற்கிற ஃபின்னியனுடைய காரு, இதெல்லாம் அப்படி மைண்டில் என்ன செய்யுதுன்னா ஓடுது, அப்படி அப்படி ஓடுது. அங்கதான் ஆரம்பிச்சோம் லைஃபை. ஹல்லேலூயா. ஆனா இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு அவர் வச்சிருந்திருக்கிறாருன்னு நினைக்கிறப்ப எனக்கே ஒன்னும் புரியல, சொல்ல தெரியல, கனவா நனவா, நான் சுத்தி வரும் பம்பரமா ஆனே தன்னால. திரும்ப கார்ல ரிட்டர்ன் ஆகுறோம். ரிட்டர்ன் ஆகுற சூழ்நிலையில நல்லா பிடிச்சிக்கலாமா? ஒரு நிமிஷம். ரிட்டர்ன் ஆகுற சூழ்நிலையில சென்னையிலேருந்து வந்துட்டு இருக்கிறேன். ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு முழிச்சிட்டேன். முழிச்சு வந்த உடனே அங்கே இடையில ஒரு இடத்துல டீ சாப்பிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்ப காரில் உட்காந்தா தூக்கம் வரல எனக்கு. எனக்கே ஒன்றும் புரியல, சொல்ல தெரியல, கனவா நனவா, நான் சுத்தி வரும் பம்பரமா ஆனே தன்னால. அப்ப நான் ஆண்டவரை பிரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். நம்ம தெரியல, பின்னாடி நான் திரும்பி பார்த்தேன், பேக் சீட்ல ஒய்ஃப் வந்து ஃபுல்லா தூங்கிட்டு வந்தா. அவள் நேரம் நான் படுத்திருந்தேன், இப்ப நீ கொஞ்ச நேரம் தூங்குன்னு அவளை மாத்தி விட்டுருந்தேன். அவள் நல்ல டீப் ஸ்லீப்ல இருந்ததை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஒரு கம்பேஷன் ஆயிடுச்சு. ஏன்னா நான் பைபிள் ஸ்கூல் போன புதுசுல ஒரு சின்ன வீட்டில் நாங்கள் போய் அங்கே குடியிருந்தப்ப முத என்னோட ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு நான் ரெடி ஆகிறேன். இப்போ வீட்டு முத்தத்தில் வெளியில் உள்ள புழுக்கமாக இருக்குன்னு சொல்லி வீட்டு முத்தத்தில் என்னமோ நான் காலேஜ் படித்தவன் இல்லை, ஆனால் பிடிஹெச் படிக்கிறது எனக்கு அவ்வளோ பெரிய பெரிய கௌரவமாக இருந்துச்சு. எந்த டிகிரி இல்லை, நம்ம பிடிஹெச் படிக்க வர்றோன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு 30 வயசில் கல்யாணம் முடித்தவன் அவ்வளோ சீரியமாக கிட்டத்தட்ட ஸ்கூல் டேஸ் முடிஞ்சு ஒரு 12 வருஷம் 13 வருஷத்துக்கு பின்னாடி அவ்வளோ சீரியஸாக படிக்கிறேன். அப்போ அவள் ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா, வெளியில் உள்ள படுக்க எனக்கு புழுக்கமாக இருக்குன்னு அந்த வெளி முத்தத்தில் அவளும் வந்து அதில் விரிச்சு வெளியில் படுத்திருந்தா. நான் பாட்டில் நடந்து நான் படிச்சுட்டு இருக்கிறேன், அவள் படுத்திருந்தா. எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. காரில் உன்னோட ஹம்பிள் பிகினிங்ல ஒரு சின்ன வீட்டில் உன்னை நம்பி இப்படி தானே வந்து படுத்து கிடந்தா. ஆனால் இந்த 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 25 வருஷம் வாழ்க்கையில் எவ்வளோ உயரம், எவ்வளோ மேன்மை, எவ்வளோ கனம், எவ்வளோ அதிசயம். எனக்கே ஒன்னும் புரியல, சொல்ல தெரியல, கனவா நனவா, சுத்தி வரும் பம்பரமா ஆனே தன்னால. அப்படியே ரீவைண்ட் ஆகுது பாருங்க எல்லாமே. அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் பின்னாடியே வருது இந்த உறவு அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் அப்படிதான் தேங்க் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப உடனே ஆண்டவர் சொன்னாரு, நீ பைபிள் ஸ்கூல் போறப்ப என்னோட ஃப்ரெண்டு தான் யோகலட்சுமி பஸ்ல என்ன ஏத்தி விடுறதுக்கு மதுரைக்கு வந்திருந்தான். அப்ப நான் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு என் நிலைமை தாழ்ந்து போனதை பார்த்துட்டு அவன் சொன்னான், மாப்பிள்ள வாழ்க்கை சக்கரம் சுத்தும்டா, இன்னைக்கு கீழே போனா திரும்ப மேல வரும், நீ மேல வருவ அப்படின்னா. அந்த நேரத்துல என் கையில நான் பஸ்ல வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தது என்னுடைய பைபிள் தான். இப்ப நினைச்சாலும் எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. எதை நம்பிடா பின்னாடி போனோம்னா என்னோட பேசுன அவனுடைய வார்த்தையை நம்பிதான். அப்ப நான் யோசிச்சு பாக்குறேன், அப்படியே கார்ல ரீவைண்ட் ஆகுது. இன்னைக்கு இவ்வளவு உயரத்துல இருக்கிற, இவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்யறாருன்னா, உனக்கு இந்த வேதத்திலிருந்து நான் கொடுக்கிற வெளிப்பாடுனா, என்ன அறிகிற அறிவு தான் உன்னைய இந்த இடத்துக்கு என்ன செஞ்சு கொண்டு வந்துச்சு. அதை சொல்றப்ப இந்த கார்ல போறப்ப கண்ணீரா ஓடுது பாருங்களேன். இப்படி போறப்ப ஆண்டவர் சொன்னாரு, பைபிளை கையில எடு அப்படின்னாரு.
வேனட்ல பைபிள் வச்சிருந்தேன். கையில எடுத்தேன் பாருங்க. எடுத்து எனக்கு ஒரு அன்யூஷுவலா ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. என்னமோ ஒரு அன்பா இருக்கிற ஒரு குழந்தைய நீங்க கையில வச்சு அப்படி கட்டி பிடிச்சி அப்படி தொட்டு பார்த்து அப்படி அடிக்கடி நம்ம அந்த அந்த ஃபீலிங் விரும்பும் பாருங்க. அதே மாதிரி அந்த அந்த இருட்டில் அந்த ஏர்லி மார்னிங் கண்ணில் கண்ணீரா ஓடுது. இது அப்படி பிடிக்க பிடிக்க ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம். இதான் உசுறு, இதான் உனக்கு எல்லாமே. வாழ்க்கையை குப்பையா இருந்த உனக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுத்தது இந்த வேதம் தான். இந்த வசனத்துல இருந்து உன்னோட பேசினதான் இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையா இருக்கு. இது உசுறு, இது உசுறுன்னு அப்படி கெட்டியா பிடிச்சுக்கிட்டேன். எனக்கே ஒண்ணும் புரியல, சொல்ல தெரியல, கனவா நனவா நான் சுத்தி வரும் பம்பரமா ஆனே தன்னால. வாழ்க்கை நீ கெடுத்திருக்கலாம், ஆனா நீ அறியாது இருக்கிற ஒரு ஆரம்பத்தை இதுக்குள்ளதான் கத்தர் வச்சிருக்கிறாரு. இதை பிடிச்சிக்க கெட்டியா. உசுறு தான் உனக்கு இனிமே. இதை வாசி. நீ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள், உன்னை இந்த மாதிரி சுத்தம் பண்ணக்கூடிய சத்தியங்கள், உனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும் ஆனே இதுக்குள்ள ஒரு நாய வரானே. நீயும் ஒரு நாள்ல என்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ஜனங்கள் நடுவில் நீயும் பாடுவ. எனக்கே ஒண்ணும் புரியல, சொல்ல தெரியல, கனவா நனவா நான் சுத்தி வரும் பம்பரமா ஆனே தன். எனக்கு இந்த ஃபீலிங் வந்ததுல இருந்து இப்ப என் பைபிள் நான் வேகமா கூட கீழே வைக்கிறது இல்ல. கண்ணு கலங்குது, கர்த்தாவே உங்களை நினைக்குது. எனக்கு சோறு போட்ட பைபிள்ங்கிறத விட என்ன சுத்தமாக்குன வேதம். நான் கனவுல கூட நினைச்சிடாத ஒரு வாழ்க்கை எனக்கு தந்தது இந்த வசனம் தான் தந்துச்சு. என்னமோ தெரியல, எனக்கு முதல்ல எங்க பாஸ்டர் வந்து என்ன சந்திச்சப்பா என்கிட்ட ஒவ்வொரு முறை அவர் பாடுற ஒரே பாட்டு தான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார், எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. அன்பவாசி, கருத்தவாசி, பாத தெரியாத இந்த நேரத்துல இதுலதான் உனக்கு தேவையான வெளிச்சம் பிரகாசிக்கும். உனக்கு தேவையான வழி இதுக்குள்ள இருந்துதான் காட்டுவார். உனக்கு எல்லாமே உன்னை குறிச்சு எல்லாத்தையும் உலக தோற்றத்திற்கு முன்னாடி இதுல எழுதி வச்சுட்டாரு. நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. உன் தேவன் தான் இனிமே உனக்கு எதிர்காலம். சொல்லுங்க, நீங்க தான் எதிர்காலம். நடத்த வேண்டுமே. ஒண்ணு முதல் நிலைமையில ஒரு கிராஸ் ரூட் லெவல்ல டோட்டலா டெஸ்ட்ராய் ஆன ஒரு 30 வயசு ஒரு குடும்பஸ்தனை கையில் எடுத்து இந்த இடத்துக்கு கொண்டு வர அவரால் முடியும்னா இதே ஊழியத்தை உங்களுக்கு செய்யவும் அவர் உண்மையிலவரா இருக்கிறாரு. பாதிப்பை நீ விடுன்றாரு ஆண்டவர். நான் யுத்தம் பண்றேன், நீ முதல்ல வா, நீ வா. நீ எவ்வளவு அழிச்சிருந்தாலும் பரவாயில்ல, உன் பேரு நீ எவ்வளவு கெடுத்திருந்தாலும் பரவாயில்ல, உன் லைஃப் எவ்வளவு சின்ன பின்னமா சீரழிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீ நீ வா. நீ என்னிடத்துல he is calling you. உன்னை அழைக்கிறாரு, உன்னை அழைக்கிறாரு. நீ கெட்டு போயிருந்தாலும் உன்னை திருகையில் வச்சு வேற புதிய பாத்திரமா வணைகிற குயவன் அவர்தான். அமைதி எழுந்து நின்று நினைவு. Thank you, அப்பா. என் கனவு
உறவெல்லாம் நீதானையா. வர்றப்பா நினைவு உன்னை அழைக்கிறாரு. என் கனவு உன்னை படைச்சவர் உன்னை அழைக்கிறார். உறவெல்லாம் நீ ஊழியம் செய்வன். நீதானையா. நீ கனவுல கூட காணாத ஒரு வாழ்க்கைய தேவயெல்லாம் உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். நீர்தானையா. கரங்களை உயர்த்தி சரண்டாங்களே. ஜீவனுள்ள உங்களுக்கு தான்ப்பா. நாட்களெல்லாம் தேவையெல்லாம் நீர்தானையா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் தேவனே என் ராஜனே தேடுகிறேன் இந்த நாட்களிலே. அப்பான்னு கூப்பிட. என் தேவனே என் ராஜனே தேடுகிறேன் வாலிப நாட்களிலே. தேவையெல்லாம் நீதானையா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தேவையெல்லாம் நீதானையா. ஒப்பு கொடுக்கிற நேரம். ஜீவனுள்ள குறைகளோட ஏற்றுக்கொள்ளுகிறார். நாட்களெல்லாம் பாவத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறார். தேவையெல்லாம் கிளீன் பண்ண ரெடியா இருக்கிற. நீதானையா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உங்க அன்பை ஊற்றுங்கப்பா. ஆசை நாயகா உம்மருகில் ஆனந்தம் என் ஆசை நாயகா உம்மருகில் ஆனந்தம். ஏக்கம் நீங்க ஏக்கமே எண்ணமே இயேசு தெய்வமே. ஏக்கமே எண்ணமே அவருடைய தொடுதல் இயேசு உன்னை அணைச்சுக்கிறார். தெய்வமே அணைச்சுக்கிறார். எனது ஜீவனே நீ தான் என் சொத்து. நீ என் சொத்து. மறைந்த நீ என் கண்மணி. நீ எனது ஜீவனே இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். மறைந்த அழிச்சு கழிச்சு புது ஆட்டை, அழிச்சு கழிச்சு புது ஆட்டை ஆரம்பமாகுது. 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 மறைந்தது என் ஆசை. என் ஆசை நாயகா உம்மருகில் ஆனந்தம். பைபிள் எடுத்து கையில கெட்டியா பிடிச்சுக்கோ. ஆசை நீங்க தான் நல்லவன். நாயகா நீங்க தான் எதிர்காலம். அருகில் ஆனந்தம். கெட்டு போன பாத்திரத்தை ஆண்டவர் மறுபடியும் திருகையில வைக்கிறார். ஆசை நாயகா வேற புதிய பாத்திரமாக. அருகில் நீ கெட்டு போனவன் என்கிற அடையாளமே தெரியாத அளவுக்கு உன்னை பிராண்ட் நியூவா புத்தம் புதிய பாத்திரமா வடிவமைக்கிறார். வணைகிறார். வணைகிறார். பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. டாடி இஸ் ஹியர். என் மீதான
மீது அன்பு கூர்ந்து பலியானே சிலுவையிலே. தொடுங்கப்பா எனக்காக ஒவ்வொரு மகனையும் தொடுங்கப்பா. சிந்தி கழுவி நீர் குற்றம் குற்ற உணர்ச்சிகளை இப்ப ஆண்டவர் வெளியில எடுக்கிறாரு. எண்ணி உனக்குள்ள ஒரு கில்ட்டி கான்சியஸ். அவரை பார்க்க எனக்கு அருகதை இல்லை, அவரை பார்க்க எனக்கு தைரியம் இல்லைன்னு சொன்ன அந்த குற்ற உணர்ச்சி, the spirit of condemnation, the spirit of condemnation right now இப்ப வெளியேறு 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 வெளியேறு. அந்த குற்ற உணர்ச்சி உன்னை விட்டு வேரோட பிடுங்குறாரு. நீ அவரோட மகன், அவருடைய மக. அந்த குற்ற உணர்ச்சி கூனி குறுகி நிக்க வச்ச அந்த குற்ற உணர்ச்சியை இப்பொழுது ஆண்டவர் வேரோட பிடுங்குறாரு. பலியானே சிலுவையிலே எனக்காக ஹீலிங் நடக்குது. சிந்தி உங்களுக்கு ஒரு ஹீலிங் நடக்குது. ஜீசஸ் கழுவி நீர் குற்றம் நீங்க அப்பான்னு கூப்பிடு. பிரித்தெடுத்தே டாடி முன்னா அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தின் ஆவியானவர் பிரித்தெடுத்தே பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே ஆனந்தமும் உமக்கே உமக்கே ஆனந்தமும் உமக்கே பிரித்தெடுத்தே பிறக்கு முன்னா